5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட வந்த மக்கள் நலப்பணியாளர்களை திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வீட்டின் முன்பு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்போம். மணிமாறன், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான தகவல்கள்? வணக்கம். தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களில் அரசு திட்டங்களை எடுத்துச் செல்லும் பணியாளர்களில் மக்கள் நலப் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் நலப் பணியாளர்களை மாநில அரசு ஊழியர் பட்டியலில் மற்றும் மாற்றம் செய்து ஏற்கனவே பெற்று வந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காத்திருப்பு போராட்டம் மக்கள் நலப் பணியாளர்கள் திண்டுக்கல் கல்லறை தோட்டம் பகுதியில் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இதையடுத்து தற்போது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த மக்கள் நலப் பணியாளர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதை அறிந்த காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தனர். இந்த அனுமதி மறுத்ததை தொடர்ந்து திண்டுக்கல் ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மாவட்ட எல்லை பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் மூலியமாகவும் பேருந்து மூலியமாகவும் ரயில் மூலியமாகவும் வரக்கூடிய இந்த மக்கள் நல பணியாளர்களை ஆங்காங்கே கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று பல்வேறு இடங்களில் வாகன சோதனைகளிலும் ஈடுபட்டு மக்கள் நலப் பணியாளர்களை மாவட்டத்திற்குள் உள்ளே நுழைய விடாமல் தற்போது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.